இவர் பூமியில் ஏன் அவதரித்தார் என்ற உண்மையை நாகசக்தி அம்மன் இவருக்கு உணர்த்தி இருக்கின்றார். இந்த தருணத்தில் தனது தவ வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு வேகமாக எடுத்து செல்ல வேண்டிய நிலையை உணர்ந்திருக்கிறார் பாபுஜி சுவாமிகள். உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்ற பொழுது மணமகளின் தந்தையின் உடல் நலம் மிகவும் மோசமாக இருந்திருக்கிறது. திருமணத்திற்கு வந்தவர்கள் மனதில் முழுவதும் சோகம். மணமகளின் தந்தை பிழைக்க வேண்டும் என்பதற்காக அன்னை அருளை வேண்டி காவியுடை கட்டியவாறு தவம் செய்ய தொடங்கியிருக்கிறார் பாபுஜி சுவாமிகள். அதிகாலை 4 மணி அன்னையின் அருளால் மரணத்தின் விளிம்பிலிருந்து மணமகளின் தந்தை கண் விழித்தார். திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரும் பாபுஜியின் தவ வலிமையை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். நம்பிக்கையுடன் இருந்தால் வாழ்வில் நிச்சயம் நாகசக்தி அம்மா காப்பாற்றுவாள் என்பதற்கு அற்புதமாக 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு அற்புத சாட்சி. இந்த அற்புத சாட்சியை நீங்கள் எல்லாம் கேட்கலாம். ஓம் சக்தி சொல்லுமா தானா, உன் கல்யாணத்தில் என்ன நடந்தது, உன் வாழ்க்கையில் என்ன? சக்தியே, பராசக்தியே, ஓம் சக்தியே, நாகசக்தியே, சரணம் சரணம் அம்மா. நாங்கள் தொண்டாமுத்தூர் மாவட்டங்க. எங்களுது அப்பாவுக்கு 3 பெண் குழந்தைங்க, நான் தான் பெரிய பெண் குழந்தை. அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு ஜாதகம் 3 பெண் குழந்தைகளை வீட்டில் வச்சிருக்கக்கூடாது, ஒரு பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஜாதகம் கொண்டு வந்து சாமிகிட்ட பொருத்தம் பார்த்தோங்க. எங்கள் அத்தை பையனோட ஜாதகம் செட் ஆச்சுங்க. செட் ஆனதையும் சரி எல்லாம் முடிச்சுக்கலாமா அப்படின்னாங்க. கல்யாணம் வந்து மேட்டுப்பாளையத்துலிங்க, மேட்டுப்பாளையம் மண்டபத்துலிங்க. சாமிகிட்ட சொல்லியிருந்தா நீங்கள் நைட்டே வந்துருங்க சாமின்னு. சாமி எங்களுக்கு சாயந்தரமே வந்துட்டாங்க. சாயந்தரம் வர வர அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, ரொம்பவே கோமா ஸ்டேஜுக்கு அளவுக்கு போயிட்டாரு. உங்க அப்பா எங்க படுக்க வச்சிருந்தீங்க? சமையல் கட்டுக்குள்ள படுக்க வச்ச. சாமி வந்து சமையல் கட்டுக்குள்ள இருக்கட்டுமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாருங்க. சமையல் கட்டுல எப்படி படுக்க வச்சிருந்தீங்க? வெள்ளை வெட்டி போட்டு மேல போத்திட்டாங்க. சாமி நான் பாத்துக்கிறேன். எதுவுமே இல்லைங்க சாமி, எதுவுமே கைங்கால் எதுவுமே அசைவுங்கிறதே இல்லைங்க. அப்படியே சமையல் கட்டுக்குள்ள போத்தி உட்கார வச்சுட்டாங்க. எங்களை பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க. நீங்க போய் முகூர்த்தம் முடிச்சுட்டு வாங்க, அப்பா இருப்பாரு, நீ போயிட்டு வா, என்னை நம்பி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுச்சாருங்க. நாங்க அதே மாதிரி 4:30 மணி வரைக்கும் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தோம். 4:30 மணிக்கு காரமடையில போய் முகூர்த்தம் முடிச்சுட்டு வெளியில வர சேர் போட்டு உட்கார்ந்து எங்களை வரவேத்தாருங்க. சாமியோட அற்புதம் எங்களுக்கு அப்பதான் என்னன்னு தெரிஞ்சது. இது வரைக்கும் நாங்க சாமியோட இது. அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போனாரா? அதுக்கப்புறம் சாமி அதுக்கப்புறம் வேலைக்கு போயிங்க. 2 பெண் குழந்தைகளையும் அவரு முயற்சியாலேயே கல்யாணம் பண்ணி எல்லாமே வீடு கட்டினாரு, கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரு. பேங்க்குக்கு கோயிலுக்கு தவறாம வந்துருவாரு. அப்பாவுக்கு வந்து 15 ஆண்டு